ராமநாதபுரம் அருகே ஆம்புலன்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆம்புலன்ஸில் வந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மரைக்காயர்பட்டினத்தைச் சேர்ந்த அனிஷ் பாத்திமா என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்திற்கு சொந்தமான தனியார் ஆம்புலன்ஸில் ராமநாதபுரம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவருடன் உறவினர்கள் வரிசை கனி, சகுபர் சாதிக் உட்பட 9 பேர் அந்த ஆம்புலன்ஸில் பயணம் செய்துள்ளனர். வாலாந்தரவை அருகே வந்தபோது வழுதூர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு வெளியே வந்த லாரி மீது ஆம்புலன்ஸும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் ஆம்புலன்ஸின் முன்பகுதி முழுவதும் நொறுங்கி சேதமடைந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்கிய வரிசை கனி, சகுபர் சாதிக் மற்றும் அனிஷ் பாத்திமா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். படுகாயங்களுடன் இருக்கையில் சிக்கி உயிருக்கு போராடிய டிரைவரை மீட்ட போலீசார் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸ் மோதிய வேகத்தில் அதன் பின்னால் வந்த கார் உள்ளிட்ட வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி சேதமடைந்தன. மருத்துவமனைக்கு சென்ற ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவங்க ஃபேமிலியில் உள்ள நபர்கள் தான். எங்க மாமா மகள், இன்னொருத்த மச்சான், 3 பேர். இப்போ ஊர்ல இருந்து மரைக்கார்பட்டினத்துல இருந்து மாமாவுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வரும்போது வாலாந்தரவை பெட்ரோல் பம்பு கிட்டக்க லாரி நின்றது இண்டிகேட்டர் போட்டு வளைஞ்சதா என்னன்னு தெரியல. சடனா நிக்க உடனே ஆம்புலன்ஸ் நேரம் போய் பின்னாடி போய் முட்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதுல 3 பேர் இறந்துட்டாங்க. மொத்தம் 7 பேர் வந்ததுல 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ மற்ற எல்லாரும் ஜிஹெச்லையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சிகிச்சை நடைபெற்று இருக்கு. அவங்களுக்கு கவர்மெண்ட் இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் சலுகை பண்ணா ஏதாச்சும் இழப்பீடு கொடுத்தாங்களாக அவங்க ஃபேமிலி வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.